bridged carbonyls பார்க்க போறோம். இப்ப சொன்னேன்ல சார் பாருங்க, that contains one or more bridging carbonyl ligands along with terminal carbonyl ligands and one or more metal metal bonds. இங்க என்ன இருக்கலாம் அப்படின்னா மெட்டல் மெட்டல் பாண்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு மெட்டல் கண்டிப்பா என்ன இருக்கும், பிரிட்ஜ்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், மெட்டல் கார்பனைல் மெட்டல், இது பிரிட்ஜ் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெட்டல் மெட்டல் பாண்ட் இருக்குன்றாங்க. அதோட சேர்த்து இந்த டெர்மினல் கார்பனைல்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரியும். பாருங்க, இதுல 3 பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ் லிகாண்ட் இருக்கு. பாருங்க, FeCOFe FeCOFe FeCOFe. அப்ப இதுல 3 பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ் லிகாண்ட் இருக்கு. அதே மாதிரி 6 டெர்மினல் கார்பனைல்ஸ் லிகாண்ட் இருக்கு. பாருங்க, 1 2 3 4 5 6. சோ 6 டெர்மினல் என்ன இருக்கு அப்படின்னா கார்பனைல்ஸ் இருக்கு. சோ படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா Fe2CO9 அப்படி கொடுத்தலாம். எப்படி சொல்லலாம், டை அயன் நானா கார்பனைல்ஸ். இதுல how many bridged carbonyls present கூட கேட்கலாம், क्वेश्चनல வரலாம், வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கவனமா கவனிச்சுக்கோங்க.